எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சைன் லாங்குவேஜில் என்ன சொல்லித் தர போகிறேன் அப்படின்னா, என்னென்னா டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். சரிங்களா? ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சைக்கிள் ஆரம்பிக்கலாம். சைக்கிளில் அது ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ சைக்கிள் என்ன செய்யணும்னா, இதை பாருங்கள், இப்படி பண்ணிங்கன்னா சைக்கிள். ஒரு மோர் சைன் இருக்குது என்னென்னா, இதுவும் சைக்கிள் தான், சைக்கிளில் போகிறது. அதுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா பைக் வந்துச்சு, பைக். ஸோ பைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்டிவா, டியோ இது மாதிரி லேடிஸ்லாம் ஓட்டுற வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா இப்படி காமிச்சிட்டு இப்படி காமிக்கலாம். இல்லை அதோட பேரை சொல்லுவாங்க. இப்போ டிஐஓ, இப்போ ஆக்டிவா, பிஏ அப்படின்னு காமிப்பாங்க. இல்லை இப்போ வந்து உங்களுக்கு புல்லட் மாதிரி இருக்குது அப்படின்னா புல்லட்டுக்கு வந்து பாருங்கள் இப்படி காமிப்பாங்க. அது அப்படின்னா கீர் காமிக்கணும், கீர் கீழே வந்து கீர் போடுவாங்க அதுக்கு. ஸோ என்ன பண்ணால் புல்லட் காமிச்சிட்டு மேல் ஓட்டுற புல்லட் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. ப்ளஸ் என்ன பண்ணால் கீழே வந்து கீரை காமிக்கிறது. ஸோ கீழே வந்து காலில் வந்து என்ன பண்ணாங்க, நமக்கு அவங்க அந்த கியரை ப்ரெஸ் பண்ணி மாற்றிட்டே இருப்பாங்கள்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லலைன்னா இப்படி காமிச்சிங்க அப்படின்னா அது தெரியுதுங்களா. இப்போ 2 ஆகிடுச்சு. 3வது என்ன இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ. ஸோ ஆட்டோக்கு என்ன சைன் பண்ணலான்னா இப்படி பாருங்க, ஆட்டோ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ ஆட்டோ பார்த்தீங்களா. அடுத்தது முக்கியமானது அப்படின்னா பஸ். ஸோ பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா பஸ். ஸோ பஸ்ஸுக்கு இப்படிங்க காமிக்கலாம், இல்லை எப்படிங்க காமிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜீப்புக்கு எப்படி காமிக்கணும், வேனுக்கு எப்படி காமிக்கணும், ஒவ்வொன்றுத்துக்கு இப்படி காமிச்சிட்டே போகலாம். சப்போஸ் நீங்கள் டிராக்டர் வச்சுருக்கீங்க, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ டிராக்டர்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னா இப்படி காமிக்கலாம், இப்படி காமிக்கலாம். சரிங்களா. அடுத்து வேறு என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறப்போ இது பார்த்திங்கன்னா ட்ரெயின். இன்னொரு ட்ரெயின் இருக்குன்னா இப்படி. இப்போ என்ன வந்து ட்ரெயின்லாம் ஸ்ட்ரைட்டாக அப்படி போகுது, அதுவும் ட்ரெயின் தான், இதுவும் ட்ரெயின் தான், இதுவும் ட்ரெயின் தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா போட், கப்பல். ஸோ கப்பலுக்கு இது சைனு. இல்லை என்ன பண்ணலன்னா போட். ஸோ என்ன பண்ணுவாங்க, இப்படி என்ன பண்ணுவாங்க, போட்டுக்கான சைன். அடுத்தது எல்லோரும் தெரிஞ்ச ஃப்ளைட், ஏரோப்ளேன். இல்லை ஹெலிகாப்டர் மாதிரி காமிச்சிட்டு என்ன பண்ணலாம், ஹெலிகாப்டரில் பறந்து வந்து இறங்குது. ஸோ ஹெலிகாப்டர். புரியுதுங்களா. அதை விட முக்கியமாக லாஸ்ட்டில் இருக்குது என்னென்னா ராக்கெட். புரியுதுங்களா. ஸோ இது எல்லாம் சைன் லாங்குவேஜில் வர்றது. எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேசி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் நிறைய சைன் லாங்குவேஜ் நான் சொல்லித்தரேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக, ஃபாஸ்ட்டாக, ஈஸியாக நீங்கள் சைன் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். தேங்க்யூ.